அப்போ இயேசு உயிர் தெழுந்த உடனே இந்த வார்த்தையை சீடர்களை பார்த்து பேசினாரு, ஷாலோம் அப்படின்னாரு. இந்த ஆண்டவர் யார் அப்படின்றத ரொம்ப புரியும். ஏன்னா நிறைய நேரத்தில் இன்றைக்கி நம்ம கடவுளை எப்படி பண்ணுறோன்னா ஒரு மத ரீதியாக பிரசங்கம் பண்ணிட்டோம். இப்போ ஆதாம் ஏவலை மனுஷனை உண்டாக்குனார். உண்டாக்கும் பொழுது எப்படி உண்டாக்குனாரு? அப்போ நான் யார்? கடவுளால் உண்டாக்கப்பட்டவன். எப்படி உண்டாக்கப்பட்டேன்? அப்போ நீங்கள் காலையில் எதிர்த்து ஷாலோம் அப்படின்னும் எல்லாமே எனக்கு நல்லா இருக்கும், எல்லாமே எனக்கு கிடைக்கும். ஒரு சின்ன வேர்டு வாழ்க்கையில் பெரிய அர்த்தம் இருக்குது. எல்லாமே எனக்கு கிடைக்கும். எதுவும் கிடைக்கல சார், எல்லாமே எனக்கு கிடைக்கும். எதுவும் எனக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது, எல்லாமே எனக்கு நல்லா இருக்கும். அதுதான் ஷாலோம். அப்போ இயேசு உயிர் தெழுந்த உடனே இந்த வார்த்தையை சீடர்களை பார்த்து பேசினாரு, ஷாலோம் அப்படின்னாரு. எல்லாமே உனக்கு நல்லா இருக்கும்பா, எல்லாமே உனக்கு கிடைக்கும். கிடைக்காது ஒன்று கூட பெண்ணு வேணுமா, பெண்ணு கிடைக்கும். குழந்தை வேணுமா, குழந்தை கிடைக்கும். நல்லா வீடு கட்டணுமா, வீடு கிடைக்கும். இந்த ஏரியாவில் இடமே இல்லை சார், அந்த ஏரியாவில் இடத்த உங்களுக்காக வச்சிருப்பார் கர்த்தர். ஆமென். ஏன்னா ஆண்டவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸோடு சொல்கிறேன். நான் இங்கேருந்து போகும்போது கும்மிடிப்பட்டி போகும்போது 700 ரூபாய் எடுத்துகிட்டு போனேன். 700 rupees தான் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் போய் இறங்கின உடனே 600 ரூபா கொடுத்துட்டேன். அந்த வண்டி கொண்டு போன வண்டி 407 வண்டிக்கு மெட்டீரியல்லாம் எடுத்துன்னு போன பாருங்கள், இப்போ பாத்திரத்தால் அதெல்லாம் கொடுத்து 600 ரூபா கொடுத்துட்டு மீதி 100 ரூபா, மீதி 100 rupees. அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கேஸ் சிலிண்டரில் 2 நாள் கேஸ் தான் இருக்குது. ஆடம் இதுதான். என் பையன் எனக்கு நான் அப்போ 6 வயசு, அவங்களுக்கு 4 வயசு. ஆனால் இன்ன வரைக்கும் அற்புதம் நடத்துகிறாரு. வீடு வாசல் பங்களா காரு எல்லாம் கொடுத்துக்கிறார் கர்த்தர். எப்படி? கர்த்தரை நம்பி வாழும் பொழுது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கீழே இருக்கிற ஆள் மேலே போயிடுவான். இல்லைப்பா ஜோம் பண்ணாங்க பாருங்கள், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். சொல்லுங்கள், என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். இதுதான் அவருடைய ஸ்டைலு. நம்ம ஆண்டவருடைய ஸ்டைல் என்ன? கீழே இருக்கிறவங்கள மேலாக்கணும், வாளாக்குறவங்கள தலையாக்கணும். அதான் அதுக்கு தான் அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். அப்போது பாருங்கள், இந்த ஆண்டவர் யார் அப்படின்றத ரொம்ப புரியும். ஏன்னா நிறைய நேரத்தில் இன்றைக்கி நம்ம கடவுளை எப்படி பண்ணுறோன்னா ஒரு மத ரீதியாக பிரசங்கம் பண்ணிட்டோம். கடவுள் யாருன்னா ஒரு மத ரீதி. அது ஒரு மதம், நம்ம ஒரு மதம், இவங்களும் ஒரு மதம் கிடையாது. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் கிடையாது. கிறிஸ்தவம் என்பது தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஏற்படுகிற உறவு. தேவனுக்கும் மனுஷனுக்கு ஏற்படுற உறவு. எப்படி கணவன் மனைவி உறவு இருக்குதோ, பிள்ளைகள் உறவு இருக்குது, சொந்த பந்தங்கள் உறவு இருக்குது, பிறகு நண்பர்கள் உறவு இருக்குது, பொழுதுபோக்குற உறவு இருக்குது, வேலை என்கிற உறவு, எல்லாம் உறவு. அதே போல் தேவனுடைய உறவு மனுஷனுக்கு வேணும் பாருங்கள். இப்போ ஆதாம் ஏவலை மனுஷனை உண்டாக்குனார். உண்டாக்கும் பொழுது எப்படி உண்டாக்குனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் உண்டாக்கிட்டார். எப்படி உண்டாக்குனார்? மனுஷனை எடுத்து மண்ணினால், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா இது மாதிரி அடிப்படை ரொம்ப முக்கியம். இந்த அடிப்படை தெரிஞ்சுக்கினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடிப்படையும் சரியில்லைன்னு வச்சுங்க, பில்டிங்கை கட்ட முடியாது. ஆகவே அடிப்படை என்ன? நான் யார், நான் எங்கேருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய நான் எங்கேருந்து வந்திருக்கிறேன்றது நான் தெரியணும். நான் யாருன்னு தெரிஞ்சிங்கன்னா தான் நான் எப்படி வாழ முடியும். அப்போது நான் யார்? கடவுளால் உண்டாக்கப்பட்டவன். எப்படி உண்டாக்கப்பட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணார்? மனுஷனை பூமியின் மண்ணினால் அவனை சரீரத்தை உண்டாக்குறாரு. அவனுக்கு ஒரு ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்போ மனுஷன் 2 பகுதியாக இருக்கிறான். ஒன்று சரீர பிரகாரம் ஒரு மனுஷனாக இருக்கிறான், இன்னொன்று கடவுள்கிட்ட இருந்து வந்தவனாக இருக்கிறான். 2 பிரிவாக இருக்கிறான். ஒன்று பார்க்கக்கூடிய பிரிவு, ஒன்று பார்க்க முடியாத பிரிவு. ஹலோ, இருக்கிறீங்களா? நான் அடிக்கடி அப்படி தான் கேட்பேன். ஏன்னா இங்கே இருந்தீங்கன்னா இங்கே யோசிச்சுன்னு இருப்பீங்க நீங்கள். அப்போது 2 பிரிவு. அப்போது மனுஷன் அப்படி உண்டாக்கிட்டு பிறகு எப்படி உண்டாக்குனார்? அவருடைய சாயல் அவருடைய ரூபத்தில் உண்டாக்குனாராம். அது என்ன அவருடைய சாயல் அவருடைய ரூபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகம்லாம் கிடையாது, நம்மளை மாதிரி நம்ம முக்கு முகம் அப்படி இல்லை. அவருடைய சாயல் அவருடைய ரூபம் அப்படின்னா தேவன் இந்த உலகத்தை எப்படி உண்டாக்குனார்னா சொல்லி உண்டாக்குனார் எல்லாத்தையும்.